பாரிஜாதம் சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். வர்ஷினி மீண்டும் தவறான ஒரு முடிவை தான் எடுக்கிறாங்க. ஏற்கனவே உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான முடிவை எடுத்தாங்க. இப்போது தான் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைய கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு தப்பான முடிவை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. டாக்டர் வந்து வர்ஷினி கிட்டே பேசுகிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. பட் வர்ஷினி வந்து பிடிவாதமாக இருந்ததுனால, சரிம்மா உங்கள் விருப்பப்படியே செய்திடலாம். இப்போது நான் கொடுத்த டேப்லெட்டை நைட்டு போட்டுக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருங்க. அதற்கான ப்ரொசீஜரை எல்லாம் செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை வர்ஷினி கையில் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில் வந்த வர்ஷினி தான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ராகவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் உடனே என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைப்பாரு. ஸோ அவருக்கு தெரியாமலே நான் வந்து உன்னை கலைச்சிட போகிறேன், என்னை மன்னிச்சிடு குட்டி அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறாங்க. இதோட ப்ரொமோவை முடிச்சுட்டாங்க. ராகவ் இந்த உண்மை தெரிஞ்சு வர்ஷினியை தடுப்பாங்களா, மேரேஜ் பண்ணிப்பாங்களா, இல்லை வர்ஷினியோடைய குழந்தையை காப்பாற்ற போகிறது யார் அப்படின்ற எதிர்பார்ப்போட ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, யார் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.